எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று ஜனவரி 26ஆம் நாள், குடியரசு நாள். இந்த நாளை நாம் நம்முடைய நாளாக, நம்முடைய குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்த ஒரு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடியரசு என்றால் என்ன, இது ஏன் குடியரசு என்பது எவ்வாறு வந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால் நாம் நமக்கான அதிகாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மக்களாக, நம்முடைய சுதந்திரமும் நம்முடைய மக்களின் அதிகாரமும் வேறு எந்த ஒரு நபர் கையிலும் சிக்காமல் இருப்பதை நாம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு அறிவியல் புரிதலாக இதை நாம் பார்க்கலாம். 1950 வரை இந்தியா என்பது பிரிட்டனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்தது. 1947 ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். என்றாலும் முறையாக நம்முடைய அந்த அதிகாரம் என்பது பார்லிமெண்ட் டெமோக்ரஸி, அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கான அதிகாரமாக, அது மக்களின் அதிகாரமாக மாறிய நாள் என்பது 1950 ஜனவரி 26. அப்போது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் இருந்த ஒரு வரைவு குழுவானது இந்தியாவுக்கான புதிய ஒரு இறையாண்மை சட்டங்களை இயற்றி அதை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி ஜனாதிபதி கையெழுத்திட்ட நாள் தான் இந்த ஜனவரி 26. அன்று முதல் இது ஒரு குடியரசு நாடாக இது மாறிவிட்டது. அப்போ குடி அரசு என்றால்னா, குடினா மக்கள்னு அர்த்தம். குடி அரசு என்றால் மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏன் அது புதுசாக மக்களுக்கான அரசு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அதுக்கு முந்தைய அரசு எதுவும் மக்களுக்கான அரசு இல்லை. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து ராணிக்கான அரசு, முகலாயர்களுக்கான அரசு, பௌத்தர்களுக்கான அரசு, ரஜபுத்திரர்களுக்கான அரசு, இந்த மாதிரி பல்வேறு இன மத சாதி அடிப்படையிலான குழுக்கள், சின்ன சின்ன குழுக்கள் இந்தியாவில் மிகப்பெரிய இந்திய நிலப்பரப்பை அவங்கவுங்க கூறு போட்டு அவங்களோட எல்லை பரப்புக்குள்ளே அதிகாரப்படுத்தி வச்சுருந்தாங்க மக்களை. மக்கள் யாருன்னா, மக்கள் வெறும் உழைக்கும் சக்தி, அவ்வளோதான். அவர்கள் உழைத்து உற்பத்தியை பெருக்கி அவர்கள் அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு ஒப்படைச்சிருவாங்க. இங்கே சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கான பொதுவான சட்டம் கிடையாது. கட்டளையே சாசனம், சாசனமே கட்டளைங்கிறது தான். மன்னர் என்ன கட்டளைகிறாரோ அது சட்டமாயிடும். சரிதானா? அப்போது இங்கே ஒரு முறையான முறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு இருந்துச்சானா கிடையாது. 1952க்கு முன்னாடி இல்லை. அப்படிங்கும்போது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் வேணும். அப்படிங்கும்போது அந்த சட்டத்தை யாருக்கு அதிகாரம் கொடுப்பது? இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு படிநிலைகள் இருக்குது. மக்கள் மத்தியில் பல்வேறு படிநிலைகள், சாதிய படிநிலைகள். அவர் உயர்ந்தவர், அவருக்கு கீழே ஒருத்தர், அவருக்கு கீழே ஒருத்தர், அவருக்கு கீழே ஒருத்தர்னா, இந்த கீழே இருக்கிற எல்லாருமே ஒரே விளிமியங்களே இல்லை, ஒரே மதிப்பீட்டில் இல்லை. ஒருத்தருக்கு 100 மதிப்பெண்ணா, இன்னொருத்தர் 75, இன்னொருத்தர் 55, ஒருத்தர் 25, இப்படி இருக்குது. ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, 0 வேல்யூவில் இருக்கிறார். அவருக்கு சொத்து வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லை. சட்டப்படி அவர் ஒரு நிலம் வாங்க முடியாது, நிலம் வாங்கி ஒரு பேரில் நிலம் பதிவு செய்ய முடியாது இந்தியாவில். அந்த மாதிரியான சூழலாம் இருந்துச்சு. அவருக்கு யார் நிலம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த நிலத்தில் தான் ஒரு சமூகமே வேலை செஞ்சு கூலியாளாக இருக்கணும். இப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாமே ஒரு முற்காலம். சரினா? ஒரு புதிய காலத்தை நாம் நோக்கி முச்செல்லும் போது அப்போ அதற்கு சட்டப்படியான ஒரு அதிகாரம், சட்டப்படியான அங்கீகாரமும் தேவைப்படுது இல்லையா? அப்போ என்னென்னா, ஒவ்வொரு தனி மனிதனையும் அதிகாரப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் என்பது, இப்போ எனக்கும் உங்களுக்குமான அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன லைன் இருக்கோ அந்த லைனில் ஒரு சின்ன அளவு கூட உங்களுக்கு குறையாது. அது மாதிரி உங்களுக்கும் எனக்கும் குறையாது இல்லையா? அப்போ இப்படி அனைவரையும் சமமாக அதிகாரப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் என்பது தான் நம்முடைய இந்திய விடுதலை ஆன நேரத்தில் நம்முடைய தலைவர்களாக தேசிய தலைவர் இருந்த அந்த பெரிய அறிஞர்களுடைய சிந்தனையாக இருந்தது. குறிப்பாக ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், காந்தி, இந்த 3 பேரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தியா அளவுக்குள்ள சொல்கிறேன். இந்த 3 பேரிடம் இந்த சிந்தனை இருந்தது. இவங்க 3 பேரும் நாட்டில் பிரபலமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சக்தி மிக்க தலைவர்களாக இருந்ததுனால தான் அதுவும் சாத்தியப்பட்டது. இல்லைன்னா அது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு இருந்த மக்கள் சக்தியும், தங்களுக்கு இருந்த அந்த இந்த அவங்கள்ட்ட மக்களிடமிருந்து அவர்களுக்கு இருந்த அந்த பிரபலம் இருக்குல்ல, அதனால் இவங்க சொன்னால் மக்கள் கேட்பாங்க. அதனால் மக்களை எதிர்த்து வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ மற்ற தலைவர்கள் எல்லாம் இதில் மாற்று கருத்து உள்ளவங்களும் நேருவோடும் காந்தியோடும் அம்பேத்கரோடும் இணங்கி போக வேண்டிய ஒரு நெருக்கடி வந்தது. அதனால் அவங்க ஒரு வரைவுக்குழுவில் புதிய அரசியல் சட்டம் உருவாக்கும்போது இந்தியாவை ஒரு புதிய இந்திய அரசானது ஒரு குடியரசாக இருக்கும், மக்களுடைய அரசாக இருக்கும், மக்களுக்கே அதிகாரம் வழங்கப்பட்ட அரசாக இருக்கும் அப்படின்னு முடிக்கிறாங்க.
அப்படி முடிக்கும்போது இந்த மக்களுடைய தங்கள் அதிகாரத்தை எவ்வாறு அதை வந்து செயல்படுத்துவது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 40 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த 40 கோடி மக்களுமே வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து உட்கார முடியாது. 40 கோடி கையெழுத்து போட முடியாது இல்லையா? அப்போ 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படின்னு ஒரு நபர் தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்தபடி நமக்கு இப்போ 547 எம்பிக்கள் இருக்காங்கன்னா, இந்த 547 இன்ட்டு 10 லட்சம் போட்டு எடுக்கிறது 54 கோடி பேருக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எம்பிக்களாக அந்த நேரம் போனாங்க. இப்போ அது வந்து 2 மடங்காக 3 மடங்காக மக்கள் தொகை பெருகிவிட்டது இல்லையா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி எம்பிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். ஆனால் 10 லட்சத்துக்கு ஒரு நபருங்கும்போது 130 கோடி பேருக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ 1000 பேருக்கு மேலே இருக்குன்னா அந்த 1000 பேருக்கு மேலே உறுப்பினர் இருக்கணும். அதுதான் அரசியல் சட்டத்தின் சரி என்ற காரணத்தினால தான் இப்போ இருக்கிற பழைய பார்லிமெண்ட் அதுக்கு ஒத்துழைக்கலை, இடம் போதவில்லைங்க. புதிய பார்லிமெண்ட் உருவாக்கப்பட்டு அது 1000 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அளவுக்கு அது வந்து விரிவாக கட்டப்பட்டதுக்கான நோக்கம் அதுதான். நாம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப வகுக்கப்பட்ட அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை உறுப்பினர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இல்லையா? இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற பொருளில் இந்திய மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு தொகுதியினுடைய ஒரு எம்பி கையெழுத்து போகிறார். ஒரு சட்டம் அமலாக்கப்படும் போது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டுட்டு அதில் ஒரு எம்பி கையெழுத்து போட்டார்னா ஒரு 10 லட்சம் பேர் சார்பாக கையெழுத்து போட்டிருக்காரு அர்த்தம். அப்போ கையெழுத்து போட்டவர் அந்த எம்பி இல்லை, 10 லட்சம் பேருமே கையெழுத்து போட்டுருந்தோம். அப்போது ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முற்ற அதிகாரத்தை மக்கள் தான் வச்சுருக்கிறாங்க. மக்கள் எடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் அங்கே போய் கையெழுத்து போகிறாரு. அதன் மூலமாக இந்த அரசின் சட்டமும் ஆனது குடிமக்களுடையதாக மாறிவிடுகிறது இல்லையா? இதுதான். அப்போ குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை 1950 ஜனவரி 26 நாம் ஒப்புக்கொண்டதனால் அது ஒப்புக்கொண்டு அதன்படி செயல்பட்டு வர்றதுனால அந்த நாளை நாம் என்ன செய்கிறோம், அது குடியரசு நாளாக நம்ம கொண்டாடுறோம். சரியா? இப்போது இதை மாற்றிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப பேக்கில் தான் போகணும். இதே மாதிரி யாராவது ஒரு தனிநபர், அது தனிநபருடைய செல்வாக்குமிக்க ஒரு தனிநபர், ஒரு பெரிய தொழில் அதிபர்கள் அல்லது ஒரு பெரிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி வழிநடத்தக்கூடிய குடும்பங்கள், இவங்களுக்கான தனி அதிகாரமாக மாறிடும். இப்போவும் கட்சிகளில் வாரிசு அடிப்படையில் வந்தாலும் சில இடங்களில் செல்வாக்குமிக்க மனிதர்கள் தொடர்ந்து பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடிய நிலைமை வந்தாலும் அவர்கள் வந்து இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இருக்குல்ல, அதை மீறி அவங்க வந்து ஒரு சட்டம் எழுத முடியாது. அதான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த கான்ஸ்டியூஷன் பேஸ், அந்த பேஸை வந்து யாருமே கிராஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு லைன், அது அந்த லைன், இந்த கண்ட்ரோல், அந்த லைனில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அந்த யாரும் மீற முடியாது இல்லையா? ஆனால் இதை உடைச்சிட்டா ஒரு தனிநபர் வந்து அவரும் மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் அதிகாரத்துக்கு என்ன செய்யலாம்னா அரசமைப்பு சட்டமே சொல்லாததை கூட சட்டமாக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதிகாரத்தை வைத்து. அப்படின்னா அது குடியரசு என்ற தன்மையை விட்டு நாடு பிறழ்ந்து சென்று விட்டதுன்னு அர்த்தம். அப்போ ஏன் இந்த குடியரசு தினத்தை நம்ம தொடர்ந்து நாம் அந்த வருடம் ஏன் நினைவூட்ட வேண்டியதாக இருக்குன்னா, இந்த அதிகாரம் என்பது நமக்கானது, குடிமக்களுக்கானது. இந்த அதிகாரத்தில் நாம் தான் ராஜா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நானும் ஜனாதிபதி தான், நானும் பிரதமர் தான். இது மேலே டெல்லியில் இருக்கிறவங்க மட்டும் பிரதமர் இல்லை, என்னுடைய சார்பாக தான், என்னுடைய பிரதிநிதியாக தான் பிரதமராக இருக்கிறத தவிர ரியலாக பிரதமர் நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த புரிதல் நமக்கு வேணும். அப்போ அதனால தான் இந்த நாடு குடியரசு நாடாக மாற்றப்பட்டிருக்கு, குடியரசு நாடாக இருந்து வருகிறது. இந்த குடியரசு என்பது தொடர்ந்து நீடிக்கணும். குடியரசு என்பது வந்து கவிழ்ந்து விட்டால் அதிகாரம் என்பது தனிநபர்கள் கையில் போயிடும். அது மீண்டும் பழைய காலத்தை நோக்கி நாம் வந்து போகிற மாதிரியான சூழல் வந்துடும். இந்த 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1950 இந்தியாவை என்ன மாதிரியான ஒரு அரசமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கும்போது ஒரு குடிமக்களுக்கு அதிகாரமுடைய ஒரு அரசாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று நம் தலைவர்கள் நினைத்ததற்கான காரணம், ஐரோப்பாவில் அந்த காலகட்டத்தில், நம்முடைய 100 வருஷத்துக்கு முன்னாடியான காலகட்டத்தில் ஐரோப்பா முழுக்க ஒரு குடியரசு நாடுகள் உருவாயிடுச்சு. பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன், ஹங்கேரி, நார்வே, ஸ்வீடன் எல்லாமே ஒரு குடியரசு தன்மையுடைய பார்லிமெண்ட் டெமோக்ரஸி நோக்கி போயிட்டாங்க, நாடாளுமன்ற ஜனநாயகம். அப்போ அந்த நாடாளுமன்ற ஜனநாயகங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்து ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் விரிவுபடுது. அப்போ இங்கே வந்து இப்போ அந்த காலத்தில் நீங்கள் படிக்கணும்னா லண்டனில் போய் தான் படிக்கணும். ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனில் படிச்சுட்டு வருவாங்க. அப்போ ஐரோப்பாவில் போய் படிச்சுட்டு வந்த இந்த தலைவர்கள், புதிய மக்கள் தலைவராக அந்த அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த அரசியல் சிந்தனை, அந்த கோட்பாட்டை தங்கள் நாட்டிலும் கொண்டு வந்து தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து இல்லாமல் ஆக்கணுங்கன்னு நினச்சாங்க. அதனால் உலகத்தில் இன்னைக்கு எல்லா நாடுகளுமே மேக்சிமம் வந்து
குடியரசு நாடுகளாக தான் இருக்குது, டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாடுகளாக தான் இருக்குது. அதற்கு காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த அரசியல் சிந்தனை எழுச்சி அது வந்து உலகம் முழுக்க பரவச்சு, அது இந்தியாவுக்கும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதை நம்ம தவறவிட்டால் மீண்டும் நம்ம எதை நோக்கி போவோம்னா மற்றும் ஒரு மன்னராட்சி காலத்தை நோக்கி நம்ம போக வேண்டியது இருக்கும். அப்படி மன்னராட்சி காலம் வந்தால் இந்த சுதந்திரம் என்ற அடிப்படையிலும் இந்திய அரசியல் சட்டம் நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சட்டப்படியான உரிமைகள் இருக்குல்ல, இது அவ்வளோவுமே பறிக்கப்பட்டு அவ்வளோ ஒன்று கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அந்த சிஸ்டம், அந்த நாடாளுமன்ற ஜனநாயகங்கிற சிஸ்டம் தான் உங்களுக்கு கொடுத்துச்சு. நாங்கள் இந்த சிஸ்டத்தை காலி பண்ணிட்டோம், மாற்றி அமைச்சிட்டோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் மாற்றி இனி அது உங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அப்போ தொடர்ந்து நாம் இந்த குடியரசு என்றால் என்ன, இந்த குடியரசு நாளை ஏன் நாம் கொண்டாடுகிறோங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். இந்த புரிதல் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கடத்திட்டு போகணும். அப்போ தான் குடிமக்களின் அரசாக இருக்கும்போது தான் ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமையும் அதிகாரமும் அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும், அது அவனுக்கு உரியதாக இருக்கும். இதை நம்ம தவறு விட்டுட்டோன்னா மீண்டும் இந்த படிநிலையில் மீண்டும் வந்துடும். அவனுக்கு 100 மார்க்கு இல்லை, இவருக்கு 50 மார்க்கு தான், அவருக்கு 12 மார்க்கு தான் வரும். இப்படியான சமூகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டிய ஒரு ஆபத்து ஏற்படும். அதனால் இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற நாம் குடியரசு என்றால் என்ன என்று விளங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் விளக்கிச் சொல்வது நமக்கான கடமையாக இருக்குது.